இது ஒரு கோவில் இல்லை, இது ஒரு புத்தகம். காகிதம் இல்லை, பேனா இல்லை. ஆனா 1000 வருஷமா இந்த புத்தகம் இன்னும் இருக்குது. காலம் ஓடுச்சு, மன்னர்கள் மாறினாங்க, ஆட்சிகள் வீழ்ந்தது. ஆனாலும் இந்த கல்லுல எழுதப்பட்ட வரலாறு மட்டும் அழியல. இந்த கல்லுல என்ன எழுதியிருப்பாங்கன்னு தெரியுமா? கடவுள் கதை மட்டும் இல்ல, சம்பளம், விதிமுறை, கணக்கு, ஒப்பந்தம். ஒரு அரசு ஆபீஸ்ல எழுதுற விஷயங்களே இங்க கல்லுல எழுதப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் காலத்துல இந்த கோவில் ஒரு வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல, இது ஒரு ஆபீஸ், ஒரு வங்கி, ஒரு கலை பல்கலைக்கழகம். யாருக்கு எவ்வளவு சம்பளம், எப்போ கொடுக்கணும், தவறு செய்தா என்ன தண்டனை, எல்லாமே கல்லுல எழுதப்பட்டிருக்கு. நடனம் ஆடுறவங்களுக்கு சம்பளம், வீணை, மிருதங்கம், இசை கலைஞர்கள் அவர்களுக்கும் சம்பளம், பூஜை செய்யும் அர்ச்சகர்களுக்கும் சம்பளம். பணம் இல்லை, நிலம், நெல், தங்கம். எவ்வளவு நிலம், எந்த ஊர்ல, எந்த எல்லை வரைக்கும், எல்லாமே தெளிவா கல்லுல எழுதப்பட்டிருக்கு. இது சும்மா தானம் இல்லை, இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சம்பள முறை. இந்த கோவில்ல ஆடிட் சிஸ்டம் இருந்துச்சு. யாராவது விதிமுறை மீறினா அந்த தண்டனையும் கல்லுல எழுதப்பட்டிருக்கும். ஒப்பந்தம் மீறினா இவ்வளவு நிலம் பறிமுதல் அப்படின்னு தெளிவா பதிவு பண்ணினாங்க. காகிதம் அழியும், ஓலைச்சுவடி அழியும், ஆனா கல் அழியாது. ராஜராஜ சோழன் இதை தெரிஞ்சிருந்தான். நான் இறந்தாலும் எங்க அமைப்பு சாக கூடாதுன்னு. அதனாலதான் வரலாற்றையே கல்லுல எழுதி வச்சாங்க. இது ஒரு கோவில் மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்டோன் ஹார்ட் டிஸ்க். 1000 வருஷமா டேட்டா சேஃபா இருக்கிற ஹார்ட் டிஸ்க். நம்ம முன்னோர்கள் படித்தவர்கள், திட்டமிட்டவர்கள், நிர்வாகத்தில் முன்னேறியவர்கள். இந்த கோவில் நமக்கு சொல்ற செய்தி ஒன்னே ஒண்ணு: நாம சிறியவர்கள் இல்லை. இந்த கல்லுல இன்னும் பல ரகசியங்கள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாறை மறக்க கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.